ஓம் சாந்தி. நான் தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து உறவுகளிலிருந்தும் விடுபட்டு என்னை பிரகாசிக்கின்ற ஒரு ஒளிப்புள்ளியாக அனுபவம் செய்கின்றேன். நான் ஆத்ம அபிமானியாவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களை சிந்தனை செய்து பார்க்கின்றேன். குழந்தைகளுக்கு சேவை செய்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். நான் தந்தைக்கு சமமாகி அனைவருக்கும் சேவை செய்கின்ற ஆத்மா. நான் அழிவற்ற ஞான ரத்தினங்களை தந்தையிடமிருந்து எடுக்க வந்திருக்கின்ற ஆத்மா. நான் கர்மாதீத் நிலையை அடைவதற்கு முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் சாந்த சொரூபமான ஆத்மா. நான் மாஸ்டர் பதித்த பாவலனாக ஆகின்ற ஆத்மா. நான் எப்படி தந்தையோ அப்படியே இருக்கின்ற ஆத்மா. நான் ஞான நதியாக இருக்கின்ற ஆத்மா. நான் சைத்தன்யமாக இருக்கின்ற ஆத்மா. நான் எழுந்தாலும் அமர்ந்தாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் சுற்றினாலும் இந்த பதித்த உலகத்தை தூய்மையாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற பாக்கியத்தை அடைகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து ராஜ்ய பாக்கியத்தை அடைந்து தூய்மையாகவும் ஆகின்ற ஆத்மா. நான் அப்பாவையும் ஆஸ்தியையும் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து தூய்மைக்கான யுக்தியை கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் தந்தையுடன் சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் வசீகரிக்கும் மந்திரத்தின் மூலம் 5 விகாரங்கள் வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து பாவங்களை அழித்து விடுகின்ற ஆத்மா. நான் இந்த யோகத்தினால் உலகத்தை வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் இப்போது சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக 84 பிறவிகளில் ரகசியத்தை தெரிந்து கொள்கின்ற ஆத்மா. நான் சிவ தந்தையின் வாரிசாக இருக்கின்ற ஆத்மா.
எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார் என்ற அளவு கடந்த குஷியில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆகின்ற ஆத்மா. நான் இல்லறத்தில் இருந்து கொண்டே தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் அழிவற்ற தந்தையிடமிருந்து அழிவற்ற பொக்கிஷத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையிடமிருந்து படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் கர்மாதி நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக தூய்மையாக வேண்டும் என்ற எண்ணம் வைத்திருக்கின்ற ஆத்மா. பிராமணனாகிய நான் அனைவருக்கும் கதை சொல்கின்ற ஆத்மா. நான் பிரம்மா குமார் பிரம்மா குமாரியாக இருக்கின்ற ஆத்மா. நான் பிரம்மாவின் குழந்தையாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் நாடகத்தின் ஒவ்வொரு ரகசியத்தையும் தெரிந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் படிப்பை படித்துக் கொண்டே இருக்கின்ற ஆத்மா. நான் மன்மனா பவ ஆகி கர்மாதித் நிலையை அடைய சிந்திக்கின்ற ஆத்மா. என்னை நான் தூய்மையாக சதோப்பிரதானமாக ஆக்கிக் கொள்கின்ற ஆத்மா. ஆத்மாவாகிய நான் சிவத்தந்தையின் வாரிசு மற்றும் அனைவருக்குள்ளும் சகோதர சகோதரியாக ஆகின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றேன் என்ற மகிழ்ச்சியில் இருக்கின்ற ஆத்மா. நான் உள்முகமாக தன்னிலையில் நிலை பெற்று எனது மற்றும் தந்தையின் ரூபத்தை வெளிப்படுத்தக்கூடிய உண்மையான சிநேகி ஆத்மா. நான் பழைய உலகம், உறவுகள், செல்வம், பொருட்கள் போன்ற அற்பகால காட்சிகளிலிருந்து விடுபட்டிருக்கின்ற ஆத்மா. நான் நம்பிக்கை மற்றும் பிறப்புரிமை எனும் பெருமையில் இருக்கின்ற ஆத்மா. நான் சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்காக என்னுடைய சுபாவத்தை சரளமாக்கிக் கொண்டு சகிப்புத்தன்மை உடையவனாக ஆகின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும்
நான் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அதை நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.